பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இந்த ஆர்ப்பாட்டமானது யாருடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வணக்கம். அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையான நிலையில அவரினுடைய பேச்சை கண்டித்தும் அவரை பதவியிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலக வலியுறுத்தியும் தற்பொழுது அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே சுமார் 1000 பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி தலைமையில் அதே போல கோகுலேந்திரா உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்று இருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கையில் பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி தற்பொழுது அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா கடந்த 6ஆம் தேதி அமைச்சர் பொன்முடி ஒரு மேடையில் பேசும் பொழுது சமய குறியீடுகளை பெண்களோடு ஒப்பிட்டு அந்த பெண்களை இழிவாக பேசியதாக பெரும் சர்ச்சையானது எழுந்திருந்தது. பல தரப்பிலும் பல கண்டனங்கள் எழுந்திருந்த ஒரு சூழல்ல அதிமுக தரப்பில் போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ற வகையில் இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1000 மகளிர் அணி, அதிமுக மகளிர் அணியை சேர்ந்த 1000 பேர் பங்கேற்று இருக்கிறார்கள். மழையையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் கோகுலேந்திரா, வளர்மதி மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகள் உள்ளிட்ட பெண்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சை கண்டித்தும் பெண்கள் குறித்த அவரினுடைய பேச்சை கண்டித்தும் தொடர்ச்சியாக இவர் இதே போன்று பேசி வருவதாக குறிப்பிட்டும் இதற்கு அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்க வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட வலியுறுத்தல்களை எல்லாம் முன்வைத்து இத்தகைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.